ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் பூண்டு பட்டாசை வச்சு தான் நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு 3 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். 3 பாக்ஸ்னால் 150 பாக்ஸ் அதுக்குள்ளே இருக்கும். ஒவ்வொரு பெட்டிலையும் 50 பாக்ஸ் இருக்கும். இந்த 150 பட்டாசை வச்சு தான் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி கொட்டுறேன். மேலே 10 இருக்குது. அதே மாதிரி 5 லைன் உள்ள இருக்கும், 50 இருக்கும் ஒரு பெட்டிக்குள்ள. பாருங்க கொட்டனா. ஓகே, இப்போ 50 கொட்டியாச்சு. இன்னும் 100 இருக்குது. அடுத்த பாக்ஸ்ல 50 எடுத்து கொட்டுறேன். அதே மாதிரி இன்னொரு பாக்ஸும் இருக்குது. இன்னொரு பாக்ஸ்லயும் 50 இருக்குது. மொத்தம் 100 பாக்ஸ் கொட்டியாச்சு. இன்னும் 50 பாக்ஸ் கையில் இருக்குது. இதையும் நான் கொட்டுறேன். டோட்டல் 150 வந்துருச்சு. இந்த 150 பட்டாசை வச்சு தான் நம்ம சும்மா ஒரு பில்டிங் ஆட்டம் கட்ட போறோம். பட்டாசு இதுல மொத்தம் இருக்குது. 150 பாக்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் தள்ளிக்கலாம். சைடா வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒவ்வொரு இதா எடுத்துக்கலாம், ஒவ்வொரு பாக்ஸா. எல்லாத்தையும் எடுத்து மேலே ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒன்று கூட கீழே இல்லாத அளவுக்கு நம்ம எடுத்து மேலே வச்சிடலாம் எல்லாத்தையுமே. அப்போ தான் நம்ம பில்டிங் கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி எல்லாம் ஒவ்வொன்றா கீழே சரிஞ்சு வரும். அதனால ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து மேலே வச்சிடலாம். ஒன்று விடாமல் மேலே எடுத்து போட்டுடலாம். இத்தனை பட்டாசு இருக்குது. இது எல்லாத்தையுமே வச்சு தான் நம்ம கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மேலே எடுத்து வச்சிடலாம். எல்லாமே எடுத்து மேலே போட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒவ்வொன்றா வச்சு பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிடணும். பில்டிங்னால் சும்மா கீழே நம்ம ஒரு 4 லைன் வைக்க போகிறோம். அதுக்கு மேலே ஒரு 3 லைன், அதுக்கு மேலே ஒரு 2 லைன், அதுக்கு மேலே 1, அதுக்கு மேலே 1, அதுக்கு மேலே 1 அப்படி வைக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். லைனாக அப்படி அடுக்குது. நான் கீழே கரெக்டாக எடுக்கிறேன். கேமராவில் எப்படி வருதுன்னு தெரியல. ஸ்ட்ரெயிட்டாக வருதா இல்லை கோணையாக வருதா, இல்லாட்டி லைனு தப்பாக வருதான்னு தெரில. ஏன்னா நான் வந்துட்டு கேமராவை ரொம்ப மேலே ஃபிட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. பார்ப்போம். ரெண்டு லைன் ஃபஸ்ட்டு வச்சு பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு 10 லைனா நம்ம இன்னொரு 2 லைன்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஓகே, இதுக்கு மேலே ஒவ்வொரு லைன் இல்லை 2 லைன் அதுக்கு மேலேயும் வைக்கலாம், சென்டரை பண்ணி. அதுக்கு மேலேயும் ஒவ்வொரு லைன் போட்டாச்சு. அதே மாதிரி இன்னொரு லைனில் இருக்கிறதும் ஒவ்வொரு லைனாக மேலே செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி செட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு 10மான்னு தெரில. இன்னும் அதிகமாக பட்டாசு இருக்குது. அதனால் இன்னொரு லைன் கூட போகிறதுனா போட்டுக்கலாம். மேலே ஒரு லைன் வரும், கீழே ஒரு லைன் போட்டுக்கலாம். ஏன்னா 10 இருக்குது. முன்னாடி ஒரு லைனும் பின்னாடி ஒரு லைனும் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் 4 லைன் வந்துடும். கீழே 4 லைனு, அதுக்கப்புறமேட்டு 3 லைன் போடலாம், அதுக்கப்புறமேட்டு 2 லைன் போடலாம், அதுக்கப்புறம் ஒரு லைன் போடலாம். ஃபுல்லாக வீடியோ கவர் ஆகுதுன்னு தெரில, பார்ப்போம். கடைசியான வீடியோ பார்க்கும்போது தான் தெரியும் எப்படி கவர் ஆகிருக்குது அப்படிங்கிறத. பார்ப்போம். ஓகே, ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு அது மேலே நம்ம நவுத்திக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு 3 பாக்ஸ் வைக்கிற மாதிரி கவர் ஆகும். இல்லாட்டி 2 பாக்ஸ் தான் கவர் ஆகும். 3 பாக்ஸ் வைக்கிற மாதிரி கவர் பண்ணிக்கலாம்.
இப்போ 3 பாக்ஸ் வைக்கிற மாதிரி நம்ம கவர் பண்ணியாச்சு. மூணாவது லைன் செட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 3வது லைன் செட் பண்ணி முடித்தோடனே மேலே இன்னொரு லைன் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம். பார்ப்போம். எக்ஸ்ட்ரா 2 லைன் வைக்கலாம். அதுக்கு மேலே ஒரு லைனும் அதுக்கு மேலே ஒவ்வொரு லைனாக வைக்கலாம். இப்போ 2 லைன் வைக்க போகிறோம். அதுக்கு மேலே ஒரு லைன் வைக்க போகிறோம். இது மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறையா நம்ம எக்யூப்மெண்ட்லாம் வச்சு நம்ம வீடியோ கவர் பண்ணலாம். இது மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது மாதிரி வீடியோ இன்னும் நிறையா நம்ம எடுக்கலாம். எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாகவும் எடுக்கலாம். இதுவும் நம்ம ஒரு சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, 2வது லைன் முடிச்சாச்சு. 3வது லைனும் வச்சாச்சு. ஒவ்வொன்று இப்போ செட் பண்ணுறோம். அதுக்கு மேலே ஒன்று செட் பண்ணலாம். அதுக்கு மேலே கூட ஒன்று வைக்கலாம். இப்போ வந்துட்டு சைடில் ஒவ்வொன்று வைக்கலாம். கீ லைனில் ஒன்றும் அதே மேல் லைனில் 2 வைக்கலாம். ஃபர்ஸ்ட் கீ லைனில் எண்டாக வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல இருந்து வைக்கலாம். எண்டிங் பாயிண்ட்ல கரெக்டாக ஒவ்வொன்றா வைக்கலாம். 4 எண்டிங்க்கும் வைக்கலாம். அதுக்கு மேலே ஒவ்வொன்று வைக்கலாம். ரெண்டா கூட வச்சிடலாம். அதுக்கு மேலே 2 வைக்கலாம். அதாவது இது மாதிரி வச்சதுக்கு அதுக்கு மேலே ஒன்று வைக்கலாம். அதே மாதிரி 4 மூலையிலையும் வைக்கலாம். 2வது லைனில் அதே மாதிரியே 4 மூலையிலையும் வைக்கிறோம். ரெண்டாவது லைன்லையும் அதே மாதிரி வச்சாச்சு. இன்னும் ஒரு மூலை இருக்குது. அந்த இதுக்கு வச்சிடலாம். ஓகே, அதுக்கும் வச்சாச்சு. இன்னும் மேலே ஒரு பாக்ஸ் வைக்கலாம். அதுக்கு மேலேயும் வச்சாச்சு. ஓகே, இப்போ அது முடிஞ்சிடுச்சு. அதுக்கு மேலே ஒவ்வொன்றும் வைக்கலாம். இந்த பெருசாக ஃபஸ்ட்டு மேலே எண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே ஒன்று வைக்கலாம். மேலே ஒன்று வச்சு அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் வைக்கலாம். கீழே விழுவாமல் இருக்குதான் பார்ப்போம். அதுக்கு மேலே ஒன்று வைக்க முடியுமான்னு தெரில. இதே கீழே விழுந்துட மாட்டேங்குது. போதும் நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஒவ்வொன்றும் வச்சிடலாம். 4 மொழிக்கும். கடைசியாக எண்டிங் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. கீழே இருந்து மேலே வரையும் காமிக்கிறேன் ஃபுல்லாக. அந்த எண்டிங் வீடியோவில் இந்த பட்டாசு எப்படி அடிக்கிருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ பார்க்கலாமா? கீழே இருந்தே மேலே வரையும் நான் ஃபுல்லாக எண்டிங் வீடியோ காமிக்கிறேன். அந்த பட்டாசு வீடியோ. ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஜூம் பண்ணி நல்லா காமிக்கிறேன். ஓகே, இது கீழே இப்போ வந்துட்டு பாக்ஸ் அடிக்கிறது எப்படி அடிக்கிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 4 லைன் ஒன்று வச்சுருக்கோம். 3 லைன், அதுக்கு 2 லைனு, அதுக்கடுத்து 1 லைனும், அதுக்கு மேலே ஒவ்வொரு லைனாக நம்ம ஒரு 5 அடுக்கு அடிக்கிருக்கோம். தெரியுதா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.